ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான சிம்பிளான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கருவேப்பிலை துவையல் சூடான சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. என்றைக்காவது சில நேரங்களில் நமக்கு ஃபுல் மீல்ஸ் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் போதும், இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டான ஒரு துவையல் பண்ணிடலாங்க. அதுவும் போக இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் ரொம்ப இருக்குங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை துவையலை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறப்ப நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவில் கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக துவையல், தொக்கு இந்த ரெண்டுமே நம்முடைய பாரம்பரியமான சமையலில் இடம்பெறக்கூடிய முக்கியமான வகைங்க. தொக்கு நம்ம ஊறுகாய் மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியுங்க. ஆனால் துவையல் நம்ம அன்னைக்கே காலி பண்ணிடணும். வாங்க கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, கறியிடக்கூடாது. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக துவையலில் தேங்காய் அல்லாட்டி இந்த மாதிரி பருப்பு வகைகள் ஏதாவது சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இது கூடவேவும் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவேவும் ஒரு 7 போல் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருகிராமல் இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்க்கலை, மிளகாய் வத்தல் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவேவும் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வதக்கிடணுங்க. இது வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா இலை எல்லாமே நல்லா சுருண்டு இந்த மாதிரி அப்படியும் சுருங்கி போய் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கிடணும். அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கட்டியான ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதாவது துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதாங்க. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு, புளி, காரம் எல்லாமே இருக்குங்க. சூடான சாதம் கூட இதை துவையல் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு துவையல் வகைங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை கூடயும் சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.